இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனின் 2 மனைவிகளிடம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஞானசேகரனின் வீட்டில் 5 மணி நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அவரது மனைவிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அவரது வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள், லேப்டாப்பை அதிகாரிகள் கைப்பற்றிய நிலையில் தற்போது 5 மணி நேரமாக சோதனை நடைபெற்று வருகிறது. நகைகள், சொத்து ஆவணங்கள் குறித்தும் 2 மனைவிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஞானசேகரன் மீது பல்வேறு கொள்ளை வழக்குகள் உள்ளதால் அவரது மனைவிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். ஞானசேகரன் மீது பல்வேறு கொள்ளை வழக்குகள் உள்ளதால் அவரது மனைவிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொள்ளையடித்த பணத்தில் என்ன செய்தார் என்பது குறித்து அவரது 2 மனைவிகளிடம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 மணி நேரமாக சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவரை ஏற்கனவே போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக அவர் மீது இதுவரை 20 வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதற்காக சிறப்பு குழு, அதாவது 3 துணை ஆணையர்கள் தலைமையிலான சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த சிறப்பு குழுவினர் நேற்றைய முன்தினம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொண்டார்கள். தற்போது இன்று காலை 11 மணி முதல் அவருடைய வீட்டில், அதாவது ஞானசேகரனுடைய வீட்டில் அவருடைய 2 மனைவிகளும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. காலை 11 மணியிலிருந்து தற்போது வரை இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஞானசேகரன் இதுவரை சென்னை உட்பட பல காவல் நிலையங்களில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதிகப்படியாக திருட்டு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருட்டு வழக்கு மூலமாக அவர் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார், எவ்வளவு ஆவணங்களை வைத்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும், அதே போன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவருடைய 2 மனைவிகளுடைய இடத்தில் 3 துணை ஆணையர்கள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். காலை முதல் 5 மணி நேரமாக இந்த நடைபெற்ற விசாரணையில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று திருட்டு மூலமாக எவ்வளவு ஆவணங்கள் அவர் சேர்த்திருக்கிறார், அந்த ஆவணங்களை பறிமுதல் செய்து அதனை எழுத்துப்பூர்வமாக அவருடைய மனைவியிடம் தெரிவித்து அதன் ஒப்பந்தமாக அவர்களிடம் கையெழுத்து வாங்கக்கூடிய பணியில் துணை ஆணையர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் யார் அந்த சார் என்கிற அந்த தலைப்பில் பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் இந்த வழக்கு தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 5 மணி நேரமாக துணை ஆணையர்கள் தலைமையிலான போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, அதே போன்று ஆவடி துணை ஆணையர் ஜமால் ஜலீல், அதே போன்று சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகிய 3 பேர் தலைமையில் தான் இந்த சிறப்பு குழுவானது அமைக்கப்பட்டது. அவர்களுடைய தலைமையில் தான் இந்த விசாரணையும் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அதே போன்று அடுத்த கட்டமாக இவர்களுடைய விசாரணை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த யார் அந்த சார் என்கிற தளத்தில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு இந்த விசாரணை மூலமாக முடிவுக்கு வரும் எனவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.